நம்ம மனுஷ பயலுக தான் தண்ணிய கிண்ணிய போட்டு போதையாகுறாங்கன்னு பார்த்தா, இந்த விலங்குகளும் சில டெக்னிக்ஸ யூஸ் பண்ணி தன்னை போதையாக்கிக்குதுங்கங்க. எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த மாரி டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணுதுங்கன்னு பார்ப்போம் வாங்க. இது வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் தான். பிகாஸ் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷத்துக்கு மேல அப்லோட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எதுன்னா யானைகள். இந்த ஆப்பிரிக்க யானைகள் மருலா மரத்துல இருக்கிற பழுத்து போன, இல்ல புளிச்சு போன பழங்கள சாப்பிடுறதுனால ஒரு போதை உணர்வ பெறுதுன்னு சொல்றாங்க. ஆனா, மனிதர்கள் அளவுக்கு இல்ல. அதுவும் அதிகமான பழுத்த இல்ல புளிச்சு போன பழங்கள சாப்பிட்டா மட்டும் தான், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொல்றாங்க. இது சாப்பிடுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லன்னு சொன்னாவும், சம் கேஸஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தான் என்ன பண்றோங்கிறது தெரியாம ரொம்ப வியர்டா நடந்துக்கும்னு சொல்றாங்க. ஆனா, அதிகபட்சமான பழங்கள சாப்பிடும்போது, அதுங்களோட உயிருக்கே கேடு விளைவிக்கலாம்னு சொல்றாங்க. 2வது விலகு பூனைகள். இந்த பூனைகள்லாம் கேட்னிப்னு சொல்லப்படுற ஒரு வகையான செடிகள சாப்பிடுறதுனால போதை ஆகுறது இல்ல. அதுக்கு பதிலா ஹைப்பர் ஆக்டிவாவும், ஹேப்பியாவும் ஃபீல் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த கேட்னிப் செடிகள்லாம் புதினா செடிங்களோட குளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. இந்த கேட்னிப் இலைகள சாப்பிடுறதுனால அந்த பூனைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பறவைகள். இந்த ஈரோப்லலாம் வேக்ஸ் விங்ன்னு சொல்லப்படுற ஒரு பறவை இனமும், கிளிகளும் புளிச்சு போன ரோவன் பெர்ரீஸ சாப்பிடுறதுனால போதையாகுதுங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்தியால காணப்படுற கசகசா விதைகள இந்த கிளிகள் அதிகமா சாப்பிடும்போது, அதே போதை உணர்வ பெறுதுங்கன்னு சொல்றாங்க. இந்த விதைகளெல்லாம் சாப்பிடும்போது, அதுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த விதைகள சாப்பிட்டதுக்கப்புறம், அதுங்க அந்த போதை தன்மை அடைஞ்சோன, இதுங்க பறக்கும்போது ஸ்டேபிளா பறக்காதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல, இதுங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மேல போய் மோதிக்கிட்டு, இறக்கக்கூட நேரிடலாம்னு சொல்றாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பார்ட் 2 வீடியோவ கூடிய சீக்கிரத்தில போஸ்ட் பண்றேன்.